ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் எப்படி ஸ்ரீலங்கா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் ஒன்றை வாங்குறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் ஆக்சஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி எடுக்கிறது, அதே நேரம் வந்து ஸ்டாக் புரோக்கர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி ரெண்டுமே லைவ் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் ஆன்லைன் அக்கௌண்ட் மூலம் எப்படி ஷேர் ஒன்றை வாங்குறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட ஸ்டாக் புரோக்கர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஆன்லைன் ஆக்சஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னா NDB சூஸ் பண்ணால் நான் உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா A-Trade சொல்லி இருக்குது. ஸோ நான் வந்து அதை லொக்கின் பண்ணிக்கொள்கிறேன். லொக்கின் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச், மார்க்கெட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட், சார்ட், அனாலிசிஸ், ரிப்போர்ட், அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி செவரல் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து கிளைண்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சீரியஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்கன்னு சொல்லியிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 50,000 போட்டேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஷேர் ஒன்றை வாங்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து அதோட மார்க்கெட் ரேட்டை வந்து செக் பண்ணிக்கொள்ளணும். அதாவது நீங்கள் வாங்க போகிற ஷேருண்ட ப்ரைஸ் வந்து கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த கிராஃபை செக் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த பங்கை வாங்க போகிறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னா உதாரணமாக கொமர்ஷியல் பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட டைம் லைனில் வந்து உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொமர்ஷியல் பேங்க் இந்த பங்கை வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்கில் பார்த்தீங்கன்னா 2 பங்கு இருக்கும். ஒன்று வந்து நான் வோட்டர்ஸ் பங்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நார்மல் பங்கு. ஃபஸ்ட்டாக வந்து கொமர்ஷியல் பேங்க் நான் வோட்டிங்கை செலக்ட் பண்ணேன்னா அதுன்ற ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 இருக்குது. அதே மாதிரி நான் கொமர்ஷியல் பேங்கினா நார்மல் பங்கையும் செக் பண்ணிக்கொள்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 290, 210 அந்த ரேஞ்சிலே இருக்குது. ஸோ நான் வந்து நான் வோட்டிங் ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா 190 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வோட்டிங் ஷேரை செலக்ட் பண்ணி விடுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பையிங் பவர் வந்து நீங்கள் வந்து சீரியஸ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ டிபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் காட்டும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசெட், அதில் வந்து உங்களோட குவான்டிட்டி என்ட்ரு பண்ணணும். நீங்கள் எத்தனை ஷேர் வாங்கணும்னு சொல்லி என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸுக்கு வாங்க போகிறீங்கன்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமிஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் வேல்யூ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து அதாவது நான் 190 பங்கு வந்து 2 வாங்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ 380. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமிஷன் இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக் புரோக்கர் பார்த்தீங்கன்னா கமிஷன் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4 ரூபா 25% போட்டிருக்கு. ஸோ டென்னேஜ் இது பார்த்தீங்கன்னா 384 ரூபா வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து காலிப்படும். கீழே பார்த்தீங்கன்னா பை பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சமரி இருக்கும். எல்லாம் செக் பண்ணிட்டு ஜெஸ்ஸாக கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பங்கு வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து கிளைண்ட்டுக்காவோ அக்கௌண்ட் சம்மரியை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ பையிங் பவர் இருக்குது, எந்தளவு காசுக்கு வந்து பங்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி எல்லா சம்மரியும் வரும். நீங்கள் வந்து பங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வர வித்தின் 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS வந்து இப்படி வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இமெயிலும் வந்து உங்களுக்கு வரும். அந்த 2 விஷயம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பங்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் அக்கௌண்ட் மூலம் வந்து பங்கு வாங்குறேன்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.